ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எப்படி ஹானர் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதில் கொஞ்சம் காமெடிலாம் நடக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கொஞ்சம் நேரம் லேட்டாக வந்ததுக்கப்புறம் எல்லோரும் விட்டு போயிட்டாங்க. துரோகம் பண்ணிட்டானுங்க. சரி, இந்த சைட்லேருந்து போவோம். இது சும்மா கிளாஸ் ஸ்கோர் தான். ஏன்னா எனக்கு ஹானர் ஸ்கோர் 86 தான் இருக்குது. நம்ம செத்தாலும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம இப்போ ஒன்றும் அவ்வளோவா எஃபோர்ட் போட்டு விளாட போகிறதில்ல. பாருங்கள், எடுத்தோடனே ஒருத்தன் போட்டான். சும்மா நூப் மாதிரி வந்தேன், எடுத்தோடனே ஒருத்தன் போட்டான். நான் வேறு இந்த கேரக்டர் நேம் வரவே மாட்டேங்குதுங்க. போன வீடியோலையும் வாயிலே வரவே மாட்டேங்குது. இந்த வீடியோலையும் வரல. இருங்க, பவர் ஏற்றிக்கிறேன். போன வீடியோலையும் வரல, இந்த வீடியோலையும் வாயில் வரமாட்டேங்குது இந்த கேரக்டர் நேம். சரி, ஒருத்தன் தான் இருக்கான். இப்போ பயங்கரமாக விளாட்றான். என்னடி வெறும் கிளாஸ் கொடுக்கி ஏன்டா இவ்வளோ எஃபர்ட் போடுற? பயிலுங்க. இவனோட திறமையை இங்கே மட்டும் தான் காட்டுவானுங்க. அந்த அடுத்த இடத்துலலாம் காட்ட மாட்டானுங்க. இந்த ரேங்க்லலாம் காட்ட மாட்டானுங்க. அப்புறம் உங்களுக்கு இன்னொரு குட் நியூஸ். நான் சேனல் கூடிய சீக்கிரத்துலேயே 1070 ரீச் பண்ண போகுது. அதுக்கு உங்கள் சப்போர்ட் நிறைய தேவை. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் போடுற டாபிக் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, ஹானர் ஸ்கோரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. இங்கே ஒருத்தன் காலி. டெய் என்னடா பண்ணுற? ஒழுங்காக கன் எடுத்து போட்டால் எனிமி டீம் ஜெயிச்சிருக்குங்க. இவங்ககிட்ட பாதி ஹெச்பி தான் இருக்குது. ஒல்படுத்த பயிலுங்க. இப்போ ரவுண்ட் 2 ஆகிடுச்சு. என்ன எடுக்கலாம்? டபுள் பேரல் டமால் டசக். என்னங்க டபுள் பேரலுக்கு எல்லா காசும் போயிடுச்சு. நம்ம போய் அந்த ஃபயர் பட்டனை கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கலாம். இதுதான் என்னோடய செட்டிங்ஸ், எல்லாம் பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோனா நாளைக்கோ இன்றைக்கோ டைம் என்ன இன்றைக்கே வரும். சரி, ரவுண்ட் 2 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த ஜோன் விலகிடுச்சு. ஜோன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ முன்னாடி வர தலையிலேயே புழக்க போகிறோம். ஹெட்ஷாட் டீம்னா பாடி ஷாட்டாக உழுகுது. செட்டிங்ஸ் கொஞ்சம் மாற்றணுங்க. அதை ஒரு வீடியோ தனியாக போடுறேன். சரி, இந்த இடத்துல அங்கே ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா? இவனை போட்டான். இவங்ககிட்ட இருக்கிற கன் எடுத்து அவனை போடணும். எப்படி ஐடியா? இப்போ இந்த நூப் அந்த இடத்துல இருக்கானா? M14 போட்டு சைட்லேருந்து போட்டாங்க. கெல்ட்டு போய இவன் ஒருத்தன் பாருங்க, நூபு. பின்னாடி இருக்கிறது இன்டர்னெலாம் பார்க்க மாட்டேன். அப்படியே டேரெக்டாக வந்து இப்படி போட்டு ரிவ்யூ கொடுத்துருவாரு. உங்கள் டெம்பராக ப்ரோ பிளேயர், அவனையும் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஜெயிச்சிட்டோமா? நாங்கள் ஜெயிச்சிட்டோம். டோராவின் மியூசிக்லாம் நம்ம ஏன் போடுறோம்? சரி, இப்போ வந்து ஜோன் ஓப்பன் ஆகிற வரைக்கும் நம்ம சைலண்ட்டாக இருக்குன்னா இந்த தடவை டபுள் பேரல் தான். டபுள் பேரலா நம்மளுக்கு வாயிலேருந்து சொல்லுவான். டபுள் பேரல் இல்லாட்டி M18. ஓகே, இன்னும் ஏன்டா திறக்க மாட்டேங்க? 2 1 0 ராக்கெட் கிளம்பிடுச்சு. உனக்கு ஒரு கிளாப் போட்டு போயிடலாம், ஏன்னா ப்ரோ பிளேயராக இருக்கேன்ல. இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் நிறையா வந்துச்சுன்னா நான் வந்து போன வீடியோ சொல்லியிருப்பேன், கிவே விடலான்னு இருக்கிறேன். ஆனால் யாருமே வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுனால தான் உங்களுக்கு தெரில நான் கிவே விடுறது. சரி, மேலே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே போயிட்டு இனிமி தலையை பொழக்கிறோம். இனிமி தலையை பொழக்கிறோம். நம்ம ஏன் எனிமியை சாப்பிடிக்கணும்? நம்மளுக்கு ஜஸ்ட் தோத்தாலும் ஜெயிச்சாலும் இன்க்ரீஸ் ஆகுது. சரி, ஓகே, இங்கே ஒருத்தர் இருக்கான். அவனை போடலாம். மாட்ட மாட்டேன்றாங்க. கொஞ்சம் கிளவி வந்து போட்டுருச்சிங்க. பார்த்தீங்களா? கிளவி இது கிராணியே பரவாயில்ல. இந்த கிளியெல்லாம் வந்து போடும். சரி, ஓகே, நம்ம வந்து நாக் டவுன் பண்ணிட்டாங்க. நாக் டவுன் மட்டும் இல்லை, சாவி அடிச்சிட்டானுங்க. இவனும் காலி தான் நினைக்கிறேன். காலி தான் தம்பி. இது வேறு இப்போ போட்டுறாவ. இவன் எனக்கு தெரிஞ்சு கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் தான் இங்கே இருக்கணும். கண்ணெல்லாம் பார்த்தீங்களா? அந்த இது வச்சுருக்கா. சரி, ஓகே, ரவுண்ட் 3 ஓப்பன் ஆகிடுச்சு. ரவுண்ட் 4 ஓப்பன் ஆகிடுச்சு. எனிமி 1 நம்ம 2 ஜெயிச்சிருக்கோம்.
ஓகே, இப்போது நம்ம M10 எடுத்துருக்கோம். ஏன்னா இந்த ஏரியாவுக்கு M10 கரெக்டாக இருக்கும் இருக்காது. ஏன்னா இது ரொம்ப பெரிய ஏரியா, அதனால தான் இது தப்பாக எடுத்துட்டேங்க. எக்ஸ்சேஞ்ச் கூட பண்ண முடியாது. பண்ணலாம், அந்த பிஹைண்ட் ஏரபர்க்கு எழுதுத்தியப்பா பார்த்தீங்களா? ஒரு செம்ம கிழிச்சாச்சு. அவன் மேலே நடந்து போனான் பார்த்தீங்களா? இது யாருக்குமே நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாது, சில பேருக்கு நடக்கும். சரி, அப்புறம் போய் வீர சூரா டாரா அப்படின்னு போகிறோம். என்னது இது? இவனுக்கு முன்னாடி தானே நாங்கள் போயிட்டுருந்தோம். இப்போ எப்படி அவன் பின்னாடி இருந்தான்? சரி விடு, அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. பார்த்தீங்களா 2 நிமி போகிறான். அவனை இப்போ அடிக்க முடியாது. பார்த்தீங்களா, நான் சொன்னேன்னா அவன் பொண்ணை பெரிய தப்பித்தாங்க. ஷார்ட் ரேஞ்சுக்கு நிறுத்துட்டாங்க. இதே ஒரு AK-47 இல்லை ஒரு பெரிய கன், லாங் ரேஞ்ச் கன் அந்த மாதிரி எடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து ஹெட்செட் ஐயோ அங்கேருந்து வேறு பார்த்து சொன்னேன்னா நல்ல வேலை டேர்ன் ஆனதுனால நான் பார்த்தேன். சரி ஓகே, இந்த கன்லாம் ஹெட்செட் அடிக்க முடியாதோ, அசிங்கப்படுத்திட்டானுங்களே. சரி, நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, எவனுமே வரமாட்டேன்றாங்க. இங்கே வந்தானா போதுங்க அவனுக்கு ஹெட்செட். பார்த்தீங்களா, ஹெட் வந்துச்ச வர்றாங்க. ஒருத்தி கிராண்ட் மாஸ்டர் பிளேயருங்க. அது ஒன்று தாங்க பயமாக இருக்குது. நம்மளே ஹீரோயிக் பிளேயர் தான், அதுவும் CS ரேங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோயிக் பிளேயர். பிஆர்லலாம் டைமண்ட் 4 வரைக்கும் தான் போயிருக்கோம். டைமண்ட் 4 ஒரு 20 பாயிண்ட்ஸ் வரைக்கும் தான் போயிருந்தோம். அப்போ சில பல காரணத்தினால் ஃப்ரீ ஃபயர் நம்ம விளையாட முடியல. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம ட்ரிமிட்டியா கருமம் அந்த கேரக்டர் நேம் எப்போ எவனோ ஒருத்தர் போகிறாங்க. நம்ம மட்டும் தாங்க இருக்கோம். 1 vs 2ங்க. இன்டர்ன் எடுத்தாச்சு, அங்கிட்டு தான் போகிறான். வெயிட் பண்ணி அடிக்க போகிறோம். சரி வாடா. பார்த்தீங்களாங்க, எடுத்துச்சோன்னு இதாங்க ஒரு ப்ரோ பிளேயர் கழகு. எப்படி வந்தால் பார்த்தீங்களா? ஐயோ மேலே போடுறாங்கங்க, காலிங்க அவன். சரி, இப்போ நம்ம சூப்பர் மெடிக்கிட்டா. ஆமாம், சூப்பர் மெடிக்கிட் தான் போட்டிருக்கோம். சரி ஓகே, இந்த இடத்த விட்டு நம்ம மிஸ் ஆகிறோம். அங்கே பாருங்கள், ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா? இங்கிட்ட போட முடியாதா? ஏன் போட முடியல? கிராண்ட் மாஸ்டருக்கெலாம் பயப்படக்கூடாது. ஏன்னா நம்மள ஒரு ஹீரோய்க்கு பேர் எப்படி இருந்தாலும் ஒரு லெவல் கம்மி தாங்க. மேலே தானே போகிறாவ. ஆமாங்க, மேலே தாங்க இருக்காவ. இறங்கிடுவோம். போடுற கைப்புள்ள க்ளோவால் போட்டாங்க. பச்சா ஐயோ எப்படி அடிக்கிற? கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்னால் ஒரு தனி கெத்தோ. வெயிட் பண்ணுறீ, நானே விடுங்க, நெக்ஸ்ட் ரவுண்டில் பார்த்துக்கலாம். கிராண்ட் மாஸ்டர் பிளேயருங்க, பார்த்தாலே தெரியுதுங்க. நானும் காஸ்டியூம் வேறு டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சரி ஓகே, நீங்கள் உங்கள் சப்போர்ட்டால் நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாளில் 170 இல்லாட்டி 190 சப்ஸ்கிரைபர் எடுக்கணும். அது டார்கெட்டு. நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னு. வெறும் நான் வைக்கிற தம்பளைனை பார்த்துட்டு உள்ளே வரீங்க, அப்புறம் ஒரு மினிட்ஸ் ஒரு நிமிஷங்குள்ளார அவங்க வெளியே போயிடுவீங்க. அந்த தப்பை செய்யாதீங்க. சரி, நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் என்னென்ன ஃபன்னி மூமெண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தவா மொக்கையாக அவுட் ஆகிட்டாங்க கருமம். அவனை 2 புல்லட் இறங்கணுங்க. 2 புல்லட்னா 2 தடவை அவனை சுட்டேன். எத்தான் போகிறான் பாருங்க. சோனி இவ்வளோ குறுகிருக்கு, அப்பயும் போகிறான் பாருங்க. இப்போ காலி அவன் பாருங்களேன். களி அவ்வளோதான், முடிஞ்சு சொல்லி. இவனும் காலி. இவன் ஒருத்தன் தான் இருக்கான். அவன் என்ன பண்ண போகிறான்? இவன்னா ஒரு ஹீரோ பிளேயராக இருப்பாங்க, அவ்வளோதான். சொல்லி முடிஞ்சு. இங்கே மேலே ஒரு பொண்ணு இருக்குது, இந்த கிராண்ட் மாஸ்டர் பொண்ணு. பொண்ணா பையனானே தெரில. இப்போலாம் நிறைய பசங்க தான் பொண்ணு கேரக்டர் வச்சுட்டு வராங்க. 2 கில் அடிக்க தான் அவனுக்கு முக்கியம். டீம் ஜெயிக்க வைக்கிறதுலாம் அவனுக்கு முக்கியம் கிடையாது. லூசு பையன். இப்போ காலியாக சூப்பருங்க, செம்மையாக அடிச்சிட்டாங்க. அது கிராண்ட் மாஸ்டர் பிளேயரை தோக்கடிச்சிட்டாங்க. செம்ம பிளேயருங்க. லைக் போட்டு விட்டாச்சு. வீடியோ பார்த்துருக்காங்க யாராவது ஃப்ரீ ஃபயர் பிளேயராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம 2 பேரும் ரூம் மேட்ச் போகிறதுக்கு எனக்கு ரூம் கார்டு இருக்குது. நான் அதை வந்து யூடியூப்பில் செப்பரேட்டாக பப்ளிஷ் பண்ணுவேன். நீங்கள் பாருங்களேன், குவாட்ரி டேக் டவுன் எடுத்துட்டான். குவாட்ராவை எவனும் எல்லாரையும் அடிச்சிட்டாங்க. 1 vs ஸ்குவாடு முடிச்சிட்டாங்க. சரி விடு,
இப்போ வந்து நம்ம M10 தான் திருப்பி விட்டுருக்கோம். அப்புறமா M14. ஏன்னா இந்த இடத்துல M14 எடுத்தோன்னா இந்த இடத்துல நிறையா லாங் ரேஞ்ச் தான் தேவைப்படும். போன தடவைக்கு முதல் தடவை ஒரு தப்பு பண்ண பார்த்தீங்களா, அது பண்ணக்கூடாது திரும்பியும். அதனால தான் இங்கே நம்ம டீமே அவுட் ஆயிடுச்சு. வெக்கமே இல்லாமல் அவுட் ஆகிப்போச்சு. சரி அதெல்லாம் உங்களுக்கு ஹெட்ஷாட்ஸ் உங்களுக்கு நிறைய வேணும். ஹெட்ஷாட்ஸ் நிறையா ட்ரெயின் ஆகணுன்னா நீங்கள் மறக்காமல் நெக்ஸ்ட்டு வரப்போகுது அதை பற்றின ஒரு வீடியோ. ஆல்ரெடி நான் அதை பற்றி 2 வீடியோ போட்டிருப்பேன், ஒன் டாப் ட்ரிக்ஸு. இனிமேல் வர ஒரு வீடியோ பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதை மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிகிட்ருக்கிறேன். சரி மறக்காமல் பார்த்துங்க. இங்கே ஒருத்த வராங்க, அவங்க போட்டுடலாங்க. டமல் டமல் டிஷ் வாழ பின்னாடி டமுல் போட்டாச்சு. கொஞ்சம் மண்டையில் விழுந்துருந்தால் நல்லாயிருக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. விடுங்க, நெக்ஸ்ட்டில் கீழே பார்த்துப்போம். இது வரைக்கும் நம்ம போடாததையை பார்த்துப்ப. இது வரைக்கும் நம்ம போடாத கில்லா இல்லை ஹெட்ஷாட்டா? நான் வேறு இந்த கேரக்டரோட பவர் வீணாக வேஸ்ட் பண்ணிட்டேங்க. ஒருத்தன் கீழே ஓடி வரான்னு நினைக்கிறேன். சரி, கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட எல்லா கன், எல்லா கேரக்டரு, எல்லா பெட்ஸும் இருக்குது. அதனால் நம்ம ப்ரோ பிளேயர் தான். டோன்ட் வெரி. வீடியோ பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபு பண்ணுங்க. பார்த்துட்டு அப்புறம் பார்க்காத மாதிரி போயிடுறீங்க. அது நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு. எனக்கு டிப்ரெஷன் ஆகும். அந்த மாதிரி எந்த யூடியூபர்ஸ்க்கும் பண்ணாதீங்க. நிறைய பேர் நியூ யூடியூபர்ஸ்க்கெலாம் பண்ணவே பண்ணாதீங்க. அவங்க வீடியோ போடுறதே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஜோதி வரா பாருங்க, இப்போ வருவா பாருங்கள். சொன்னேண்ணா போடுங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டரே கொண்டுட்டோம். டச்சக் டிச்சக் டிச்சுக்கு டிச்சுக்கு எமோட்டு போடு. கிளி 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 கிளி. இப்போ நம்ம வந்து ஜெயிச்சாச்சு. இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுப்போம். இது உங்கள் ராகுல் ஸ்டடி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. பாய்.